தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அலாட்டா இருக்கணுங்க, விளையாட்டா இருக்கக்கூடாது. ஆமாங்க, நம்ம எல்லாமே பொதுவா என்ன பண்றோம்னு சொன்னா நிறைய விஷயத்த ரொம்பவே விளையாட்டா எடுத்துக்கிறோங்க. எல்லா விஷயத்தையும் விளையாட்டா எடுத்துக்கூடாதுங்க, ஆனா அலாட்டா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, ஒரு அருமையான ஒரு சிந்தனையோட நம்ம நிகழ்ச்சியை இனிமையா தொகுத்து வழங்க வழக்கம் போல நான் உங்க அன்பு தோழி கார்த்தியா காத்துட்டே இருக்கேங்க. இன்னைக்கு நேயர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு உங்க வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணலாம். இப்ப நம்ம ஷோல பேச போற ஃபர்ஸ்ட் லக்கி காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஆஹா, யார் பேசுறீங்கன்னு கேட்டோன்னே எஸ்கேப் ஆயிட்டாரே. ஓகே ஓகே, நம்ம காலர் வந்தாருன்னா நான் ஆஸ் யூஷுவல் என்ன கேள்வி கேட்பாங்க, உங்க வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவத்தை சொல்லுங்கன்னு தான் கேட்பேன். நீங்க எல்லாரும் யோசிச்சு வச்சுக்கோங்க, யோசிச்சுட்டே எனக்கு கால் பண்ணுங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு அருமையான நகைச்சுவை காட்சி வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஆரம்பமா திருவிளையாட படத்துல இருந்து ஒரு சூப்பர் காமெடி பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல பேச போற நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திக். கார்த்திக். கார்த்திக் எங்க இருந்து பேசுறீங்க? மேடவாக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம பேசிருக்கோம்ல? இல்ல இல்ல. ஓ, நீங்க வேற கார்த்திகா? ஓகே கார்த்திக், சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாரையும் கேட்டோன்னு சொல்லுங்க, சரியா? கார்த்திக், நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல நடந்த மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? எதுன்னு தெரியலையா? அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையா? நடக்கல. சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அப்போ அந்த நிமிஷத்துல வந்து நமக்கு ஒரு அப்படியே நம்மளால சோகமான ஒரு நிகழ்ச்சி மாதிரி இருக்கும். அதை முடிஞ்சிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை திரும்பி பார்க்கும்போது பா என்ன காமெடி நடந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி எதுவும் நடக்கல? நடந்திருக்கேன், ஞாபகம் இல்ல. சரி கார்த்திக், ஏதாவது காமெடி சொல்றீங்களா? இன்னைக்கு உங்களை விடுறதா இல்ல. சரி கார்த்திக், ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றதுனால உங்களுக்கு அந்த பயத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த தடவை கால் பண்ணும்போது நிச்சயமா ஏதாவது ஒரு நகைச்சுவை அனுபவம் சொல்லணும், சரியா? ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. உங்களுக்காக ஒரு அருமையான நகைச்சுவை காட்சி வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சார் வாங்க. இடைவேளையை தொடர்ந்து சிரித்து வாழ வேண்டும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்குது நான் உங்க அன்பு தோழி கார்த்திகாங்க. அதாவது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல பல பேருக்கு வந்து சிட்டில நம்ம பயன்படுத்துற பொருள்கள் வந்து தெரியாம இருக்காங்க. அப்படிதாங்க நான் வந்து ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பாட்டி வந்து, இங்க பாருமா டாக்டர் வந்து இவ்வளவு பெரிய மாத்திரையை கொடுத்துருக்காருமா, இதை எப்படிமா நான் முழுங்குவேன், உடைச்சா முழுங்குறதுன்னு கேட்டாங்க. அது என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த பாட்டி வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல மறந்துட்டு பேப்பர் வெயிட்டையும் சேர்த்து எடுத்து வந்திருக்காங்கன்னு. சரி பாவங்க அந்த பாட்டி. ஓகே, இப்ப அவங்களோட இப்ப நம்ம ஷோல பேச போற காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், ஈரோட்ல இருந்து மகேஷ். மகேஷ், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குங்க. மகேஷ், வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. லஞ்ச் முடிச்சிட்டீங்களா? என்னங்க? லஞ்ச் முடிச்சாச்சா? வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம், இது கூட நல்லா இருக்கே டைட்டில். ஓகே மகேஷ், நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? மறக்க முடியாது அப்படின்னா, உங்க திருப்பதியில இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கால் பண்ணேன். சரி. கால் பண்ணிட்டு உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பேசினாங்க. அந்த பொண்ணுகிட்ட வந்து நீங்க சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஐசிக்காதீங்க. இதுதான் மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவமா? ஓகே, ரொம்பவே சூப்பரா பேசுனீங்க மகேஷ். நல்ல வேலை என்ன ஐஸ் வைக்கலப்பா. சரி விடுங்க, உங்களுக்காக ஒரு சூப்பர் காமெடி சீன் வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ப்ரீவியஸ் காலர் மகேஷ்காக தில்லானா மோகனாம்பாள் படத்துல இருந்து ஒரு சூப்பர் காமெடி சீன் பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல பேச போற நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், பெங்களூர்ல இருந்து குமார் பேசுறது. பெங்களூர்ல இருந்து குமார்? ஆமா மேடம். குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பெங்களூர்ல கிளைமேட்லாம் எப்படி இருக்கு குமார்? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மேடம், ಸ್ವಲ್ಪ சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குங்களா? வெயில ஜாஸ்தி இருக்கு, இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. அங்கேயே ரொம்ப வெயிலா இருக்கா? ஆமா மேடம். அப்ப பாருங்க, அப்ப இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, எங்களோட நிலைமையெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகே குமார், நீங்க சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாம் நல்லா இருக்காங்க மேடம். சரி, உங்க லைஃப்ல நடந்த மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவம்னா எதை சொல்லுவீங்க நீங்க? மேடம், நம்ம கேரேஜ்ல இருந்து சொல்லதான் கொஞ்சம் காமெடியா நல்லா இது பண்ணிருந்தோம். என்னது, புரியல? கேரேஜ்ல வேலை செய்யறப்ப கொஞ்சம் காமெடியா நல்லா இது பண்ணிருந்தோம். காமெடியா இருந்தது வேலை செய்யும் போது? ஆமா. அதுதான் உங்களோட மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவமா? ஆமா மேடம். சரி ஓகே குமார், ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. வீட்ல எல்லாரும் கேட்டோன்னு சொல்லுங்க. உங்களுக்காகவும் வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் காமெடி சீன் வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோளா வெதுக்காயில சொல்லி புட்டு போனா பொண்ணு
சிரித்து வாழ வேண்டும் வித் மீ கார்த்திகா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் கிட்ட நான் கேட்டேன், சார் நீங்க தூங்கி எழுந்த உடனே யார் முகத்துல சார் விழிப்பீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, எங்கம்மா கேக்குற, வீட்லயா இல்ல ஆபீஸ்லயானாரு. நான் நினைச்சுக்கிட்டேன், ஓகே உங்க ஆபீஸ் உருப்பட்டா மாதிரி தான் சார். ஓகே அவரை விடுங்க, இப்ப நம்ம ஷோல பேச போற காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ மேம், நான் ஷாவுல் ஹமீத் பேசுறேன் மேம். சாவுல் ஹமீத், எங்க இருந்து பேசுறீங்க? துபாயில இருந்து மேம். துபாயில இருந்து பேசுறீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேம். போன்ல அப்பப்ப கால் பண்ணி பேசுறீங்களா? நான் நேத்து கால் பண்ணேன், லாஸ்ட் காலரா வந்தேன், பட் லைன் கட் ஆயிடுச்சு. எனக்கு விடுங்க, வீட்ல எப்ப பேசுறீங்கன்னு கேட்டேன். தினம் போன் பண்ணி பேசுறீங்களா? வீட்ல ஓகே போகுது, டெய்லி கால் பண்ணுவேன் மேம். சரி, அப்ப அவங்கள கேட்டோன்னு சொல்லுங்க, சரியா? ஓகே மேம். ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல நடந்த மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? லைஃப்ல நிறைய இருக்கு மேம், பட் எனக்கு அவ்வளவா ஞாபகத்துக்கு வரல மேம். நிறைய இருக்கு, ஆனா திடீர்னு நீங்க கேட்டதுனால எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, அப்படிதானே? ஹலோ, ஓகே, ஞாபகத்துக்கு வரவே இல்லைன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். யோசிச்சுட்டே இருங்க, நீங்க அடுத்த தடவை கால் பண்ணும்போது நிச்சயமா ஏதாவது ஒரு நகைச்சுவை அனுபவம் சொல்லணும். இப்போ உங்களுக்காக உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் காமெடி சீன் வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணு. நம்ம ப்ரீவியஸ் காலர் சாவுல் ஹமீதுக்காக ஜனகராஜ் காம்பினேஷன்ல ஒரு சூப்பர் காமெடி சீன் பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல பேச போற நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? பேசுறது எனக்கே கேக்குது. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ 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 ஹலோ, எனக்கும் கேக்குது, உங்க பேர் சொல்லுங்கன்னு. என் பேர் ஷேக். டிவி பார்க்காம போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்க கூட நான் பேசுவேன், இல்லைன்னா உங்க பேச்சு கா விட்டுருவோம். சொல்லுங்க, பேர் என்ன? என்னங்க? ஷேக். ஷேக். ஷேக் அப்துல் காதர். ஓகே, நான் ஷேக் அப்துல்னு கூப்பிடுறேன், சரியா? ஓகே ஓகே. ஷேக் அப்துல் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கர்நாடகால இருந்து பேசுறோம். கர்நாடகால இருந்து பேசுறீங்களா? கிளைமேட்ல எப்படி இருக்கு? கிளைமேட் நல்லா இருக்கு. கர்நாடகா மக்கள் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா? ஓகே ஓகே. ஓகே, ஷேக் அப்துல், சொல்லுங்க. உங்களோட சொந்த ஊர் எது? சொந்த ஊர் கரூர். கரூர். இங்க இருந்து அங்க வர்க் பண்றதுக்காக போயிருக்கீங்களா? ஆமா, இங்க வர்க் பண்ணிருக்கோம். ஓகே, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் கூட போன்ல தொடர்பு கொள்றீங்களா? டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவோம். ஓகே, எல்லாரையும் கேட்டோன்னு சொல்லுங்க, சரியா? ஓகே. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களோட வர்க் பண்ற பிளேஸ்ல அங்க நிறைய மக்கள்லாம் இருப்பாங்க, அதாவது வேற வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க கூட ஏதாவது நடந்த மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவம் ஏதாவது இருக்கா? நடக்க முடியாத மகிழ்ச்சி நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாரும் ஒரு எங்க போயிருந்தோம். எங்க போயிருந்தீங்க? ஆசிரம் போயிருந்தோம். எங்க போயிருந்தீங்க? என்கிட்ட கேக்குறீங்க, எங்க போயிருந்தீங்க? சொல்லுங்க ஷேக் அப்துல். ஓகே ஓகே, அதாவது ஷேக் அப்துல் வந்து கால் பண்ண குஷியில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூடயும் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஏதாவது ஒரு காமெடி சொல்லுவாரு. ஓகே, அவருக்காகவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ஒரு சூப்பர் காமெடி சீன் வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பரமசிவா, வீடு வரத்துக்குள்ளார ஒரு சின்ன பெட்டு வச்சுப்பா. வெல்கம் பேக் ஆஃப்டர் தி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் வித் மீ கார்த்திகா. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை வந்து ஒருத்தர் ரொம்ப நேரமா முறைச்சு பார்த்துட்டே இருந்தாருங்க. நான் கேட்டேன், ஏண்டி அவர் ஒன்று ரொம்ப நேரமா முறைச்சு பார்க்குறாருன்னு. அதுக்கு அவர் சொன்னா, அவர் தாண்டி என்னோட முறை மாப்பிள்ளன்னு சொன்னா. ஓகே, அவங்க ரெண்டு பேரையும் விடுங்க, இப்போ நம்ம ஷோல பேச போற காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சேலத்துல இருந்து விமல் பேசுறேங்க. பேர் என்ன? பேர் என்ன? விமல். விமல், டிவி பார்க்காம போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, சரியா? சரிங்க. சரி, சொல்லுங்க விமல், லஞ்ச் முடிச்சிட்டீங்களா? இல்லைங்க, இனிமேட்டு தான் முடிக்கணும். இனிமேட்டு தான் சாப்பிடணுமா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வீட்டுல நல்லா இருக்காங்க. எல்லாரும் கேட்டோன்னு சொல்லுங்க, சரியா? சரிங்க. சரி விமல், நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல நடந்த மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவம்னா இப்போதைக்கு டக்குன்னு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. டக்குன்னு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா? சரி, ஏதாவது ஒரு காமெடி சொல்லுங்க பார்க்கலாம். காமெடிங்களா? அதுவும் ஞாபகத்துக்கு வரலையா? அது ஞாபகம். சரி விமல், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஇ படிக்கிறேங்க. பிஇ படிச்சிட்டு இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு காலேஜ் லைஃப்லாம்?
அதாவது போயிட்டு இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாம் தள்ளி தள்ளி வச்சிட்டு இருக்காங்க, 2வது தடவை மாத்திட்டாங்க. அப்படியா? நல்லது தானே. நல்லதுதான். என்ன இருந்தாலும் இப்ப லீவ்ஸ் என்ஜாய் பண்ண முடியல பசங்க கூட. இப்ப 12th பாய்ஸ் தான் லீவ்ல இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, என்ஜாய் பண்ண முடியல. ஐயோ சே பாவம். சரி ஓகே விமல், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டோன்னு சொல்லுங்க. உங்களுக்காகவும் உங்க வீட்ல இருக்க எல்லாருக்காகவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ஒரு சூப்பர் காமெடி சீன் வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ப்ரீவியஸ் காலர் விமலுக்காகவும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் ஒரு சூப்பர் காமெடி சீன் பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற லாஸ்ட் லக்கி காலர் பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் கமிலா பேசுறேன். ஹலோ, பேர் என்ன? கமிலா. கவிலா? சமிலா. ஓகே, உங்க பேர் வந்து எனக்கு தெளிவா கேட்கலையே. சமிலா பேசுறேன். சமிலா? வித்தியாசமான பேரா இருக்கே. சமிலா தானே? ஓகே சமிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க டிவி பார்த்துட்டே பேசுறீங்க, அதனாலதான் வந்து எனக்கே ரெண்டு வாய்ஸா கேக்குது என் வாய்ஸ். ஓகே சமிலா, சொல்லுங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. எல்லாரும் கேட்டோன்னு சொல்லுங்க, சரியா? லஞ்ச் முடிச்சிட்டீங்களா? இல்ல. இன்னும் சாப்பிடலையா? இல்ல, இன்னும் சாப்பிடல. ஓகே சமிலா, நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல நடந்த மறக்க முடியாத நகைச்சுவை அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லையா? சமிலா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே, உங்க ஸ்கூலிங்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது காமெடி பண்ணாங்களா? நான் பேசுனேன் எனக்கு கேக்குது, இதுவே நல்ல காமெடியா இருக்கு. ஓகே ஷமிலா, நீங்க நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட டிவி வால்யூம் வந்து மியூட்ல வச்சுட்டு பேசுனீங்கன்னா மட்டும்தான் நான் உங்க கூட பேசுவேன். நீங்க பேச எனக்கு தெளிவா கேட்கும், நான் பேசுறேன் உங்களுக்கு தெளிவா கேட்கும், நாம பேசுறோம் மத்தவங்களுக்கு தெளிவா கேட்கும். ஓகே ஷமிலா, உங்களுக்காக ஒரு சூப்பர் காமெடி சீன் வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் மதியம் 3 மணிக்கு சிரிப்பு மழை நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, bye from கார்த்திகா. சிரிச்சுட்டே இருங்க, சிரிப்பொலி பார்த்துட்டே இருங்க.